கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பிரியமானவர்களே, அப்படி வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் எல்லா விதமான வியாதி படுக்களையும் நம்ம விட்டு மறைய பண்ணி நம்மை ஆரோக்கியமாக அவருடைய செட்டை நிலையின் கீழே கொளுத்து கன்றுகளைப் போல வளர பண்ணுகிற தெய்வம் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நானே உன் நல்ல பரிகாரி என்று சொல்லி ஒரு வியாதி நீங்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, வாழ வைக்கிற தெய்வம் தான் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பரிகாரியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை குறித்து இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற நியமங்களையும் அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற கட்டளைகளையும் கைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தன் உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்து எல்லா வியாதி படுக்கைகளை மட்டும் மறைய பண்ணி அவரே பரிகாரியாக செயல்பட்டு நம்ம சாட்சியாக வாழ வைக்க ஒரு உண்மையலூர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் நாகாமனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, அவன் குஷ்டரோகம் நீங்கும்படியாக எலிசா தீர்க்கதரிசனத்தில் வந்தபோது எலிசா சொல்கிறாரு, யோர்தான் நதியில் போய் மூழ்கி எழுந்துரு என்று சொல்லி. அவனுடைய இருதயமும் தேசத்தில் இருக்கிற நதிகளை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தனால அவனுடைய சுகவாழ்வு தாமதமானது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் அதே வேளையில் அவனோடு கூட இருந்த வீரர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு அந்த யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்த உடனே அவன் சரீரம் குழந்தையின் சரீரத்தை போல மாறி தேவ நாமத்தை அவன் மகிமைப்படுத்தின வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நாமும் கூட கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தெய்வம் இன்றைக்கி நம்மையும் வாழ வைக்கத்தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி வியாதி நீங்கள் சுகமடைய வேணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரின் வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கு அந்த சுகவாழ்வு உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்கும்படியாக தேவன் கிருபை அருளி செய்வார். அவரை நல்ல பரிகாரியாக இருந்து எல்லா வியாதி படுக்களையும் மறைய பண்ணி இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையை தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறனால தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாள் ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதி படுக்கையிலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, சுகவினத்தினால பலவீனத்தினால அன்றைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி